தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 26th ஜூலை 2024 அன்னைக்கு நெஃப்டியில் ப்ரைஸ் மூமெண்டம் எப்படி இருந்துச்சு, ப்ரைஸ் ஆக்ஷன் படி எப்படி ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம், ப்ரைஸோட மூமெண்டம் எப்படி இருந்துச்சு, மார்க்கெட் அன்னைக்கு மூமெண்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெஃப்டியை வந்து நோட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து பார்க்கும்போது இங்கேருந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக சப்போர்ட் எடுத்துருக்குது. அதை நம்ம ஜாயின் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் ஒரே சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அதாவது இந்த 24,200ங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோனு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் மார்க்கெட் மேலேருந்து இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்து கீழே இறங்கி திரும்ப சப்போர்ட் எடுத்து கீழே இறங்கி திரும்ப சப்போர்ட் எடுத்து இப்படி இருக்குது மார்க்கெட். அப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ரிஜெக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல கீழே இறங்கி திரும்ப அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம ஃபாஸ்ட் மூமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மூமெண்டம் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் நல்லா ஒரு பெரிய கேண்டிலாக இருக்குது. ஸோ இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருந்திருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் அதோடைய மூமெண்டம் எப்படி இருக்குன்னு. ஸோ அப்போ இங்கேருந்து ட்ரெண்ட் ஸ்டார்டிங் நோட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. திரும்ப அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது. இப்போ மார்க்கெட் நல்ல ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அந்த சேனலை நம்ம நோட் பண்ண அந்த சேனலை என்ன செஞ்சிருச்சு, மார்க்கெட் பிரேக் ஆகிடுச்சுங்க. ஸோ அப்போ இந்த ஒரு சேனலை பிரேக் ஆச்சுன்னா இதோடைய டார்கெட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சோ அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். திரும்ப ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கண்டினியூஸாக ப்ரைஸ் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. தொடர்ந்து மார்க்கெட்டுடைய மூமெண்டம் அப் ட்ரெண்டாக தான் இருக்குது. ஓகே, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ப்ரீவியஸாக எங்கே சப்போர்ட் எடுத்துச்சோ அதே லைனில் திரும்பவும் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. ஸோ அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் நெக்ஸ்ட்டு ஒரு இந்த இடத்துல ஒரு இப்படி கரெக்ஷன்ஸ் எனக்காக நடந்து இப்படி கீழே பிரேக் அவுட் பண்ணால் நம்ம கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நம்ம இங்கே வரைக்கும் போகணும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு அதே லைனுக்கு கீழே இறங்கியிருக்கு. இது என்னாச்சுன்னா அந்த ரெசிஸ்டன்ஸையே பிரேக் பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு அந்த ஹையை இன்னும் பிரேக் பண்ணலை. ஓகே, அதே லைனை திரும்ப டச் பண்ணும்போதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, செகண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு, தேர்ட் அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ இது ஒரு ஃபால்ஸ் பிரேக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங், இது செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங். இந்த சப்போர்ட் லெவல் என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. திரும்பவும் அதே லைனை டச் பண்ணும்போது அகைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த லைனை டச் பண்ணும்போது அதாவது 24,606 அப்படிங்கிற லைனை டச் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 தடவை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, திரும்பவும் இந்த லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. அப்போ இங்கே சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ ஒன்ஸ் இதோடைய ஹையை பிரேக் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போயிடும். இது கீழே பிரேக் பண்ணாலும் ஃபாஸ்ட்டாக இந்த லோ வரைக்கும் வரும். பட் இந்த கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா எங்கே தான் சப்போர்ட் எடுக்கலாம், இதில் சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுக்கலாம், எங்கேனாலும் சப்போர்ட் எடுக்கலாம். பட் மார்க்கெட்டில் இது வந்து அப் ட்ரெண்ட்னால மார்க்கெட்டில் மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா என்ன செய்யலாம், ட்ரேட் எடுக்கலாம். இப்போது மார்க்கெட்டில் மேலே பிரேக் அவுட் பண்ணிச்சு. இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெண்டு, இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக கரெக்ஷன், இந்த கரெக்ஷன்ஸோடைய பிரேக் அவுட். ஸோ இந்த கரெக்ஷன்ஸோடைய ஹைட்டு தான் டார்கெட்டாக இருக்கும் இதோடைய பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால். இப்போ இங்கேருந்து இந்த ஹைட் வரைக்கும் இது போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரீச் ஆகிடுச்சு டார்கெட்டை. ஸோ இப்போ இந்த பிரேக் அவுட்டு இதுக்கப்புறம் இதை வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் சொல்கிறோம். இது பிரேக் ஆகிடுச்சு, அது பிரேக்குக்கு அப்புறம் இதை வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். திரும்ப ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டுருக்குது. ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகி ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்குது. 26th ஜூலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் 5 மினிட்ஸ்னாலும் 15 மினிட்ஸ்னாலும் சரி. ரீசன் என்னென்னா இது சப்போர்ட்லேருந்து சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த சேனலை பிரேக் பண்ணதுனால ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் அப் ட்ரெண்டாக மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது.
ஸோ 1 மினிட்ல பார்க்கும்போது கண்டினியூஸாக ட்ரெண்டு கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன், திரும்ப ஒரு ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்குது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி இன்னும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. பட் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை விட இதில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங். திரும்ப சப்போர்ட் எடுக்கும்போது அப்போ ப்ரீவியஸாக எடுத்த சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் எடுத்துருக்குது. இப்போ நம்ம இதை வந்து திரும்பவும் கீழே தான் பிரேக் ஆகுது. ஓகே, சப்போர்ட் எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். கரெக்டாக இந்த லைனை டச் பண்ணிட்டு சப்போர்ட் எடுக்குங்க. அப்போ இதை வந்து கன்ஃபார்மாக இது வந்து அடிஷ்னல் சப்போர்ட்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து S1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். திரும்ப மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஃபஸ்ட் எடுத்த ரெசிஸ்டன்ஸ் R1 அகெயின் டச் பண்ணுதான்னு பார்ப்போம். அகெயின் டச் பண்ணியிருக்குது, அங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்த மாதிரி திரும்ப இதுலேயும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸு, திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. திரும்ப இதே மாதிரி பையிங் ப்ரெஷர் ஹை ஆகி பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகலாம். அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த சப்போர்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி இதை சொல்லலாம். இப்போ இதை நம்ம என்ன சொல்லலாம்னா R2 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ஒரு பெரிய கரெக்ஷனாக இருக்குது. ஸோ பிரேக் அவுட்டும் நல்ல ஒரு பெரிய மூமெண்டம் இருக்க வாய்ப்பு இருக்குது. உடனே சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. சப்போர்ட் லெவல் ஃபஸ்ட்டு இருந்ததோட சப்போர்ட் லெவல் இங்கே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. திரும்ப அதே லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தான் பார்ப்போம். எஸ், ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. இப்போ பிரேக் ஆகிடுச்சுங்க. ஸோ பிரேக் ஆகிடுச்சு. இது ஒரு பெரிய பிரேக்கு. ஸோ இதில் சொல்ல போனோம்னா இதில் ஒரு சின்னதாக பிரேக் முன்னாடியே கொடுத்த மாதிரி இருக்குது. பட் இது தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங் பிரேக்கு. இது R3. இப்போ இங்கேயும் பிரேக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், திரும்ப ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கண்டினியூஸாக மார்க்கெட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய டார்கெட் என்னவா பார்க்கலாம்னா, இதுலேயும் பார்த்திங்கன்னா R1 to S1 எவ்வளோ தூரம் எடுத்துச்சோ அதே அளவுக்கு திரும்ப டார்கெட் நம்ம பார்க்கலாம். இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது ஒரே கேண்டிலில் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. திரும்பவும் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கண்டினியூஷன். அப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 26th ஜூலை ஒரு அப் ட்ரெண்டு கரெக்ஷன், திரும்ப ட்ரெண்ட் கண்டினியூஷன், அகெயின் கரெக்ஷன், திரும்ப ட்ரெண்ட் கண்டினியூஷன், திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குதுங்க. ஒரு சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. திரும்பவும் மார்க்கெட் மேலே பிரேக் வச்சு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுங்க. தொடர்ந்து மார்க்கெட்டுடைய மூமெண்டம் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் டெய்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே கேண்டில் எவ்வளோ தூரம் இறங்குச்சோ 4 நாள் ஆச்சு இறங்குறதுக்கு, ஒரே கேண்டில் டாப் ஹைக் போயிடுச்சுங்க. திரும்ப ஒரு அப் ட்ரெண்ட், நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்ட் மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது. ஸோ இதுவும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதான்னு பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மார்க்கெட் மேலே இது ஒரு சேனலை வந்து பார்க்க முடியுது. ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படியே ஒன்று போல் கனெக்ட் ஆகுது. பட் இந்த சேனலுடைய பிரேக்கில் நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து வீக் அப் ட்ரெண்டாக இல்லை. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்குள்ளே செகண்ட் சப்போர்ட் இல்லை. திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டுருக்குது. அகெயின் திரும்பவும் கண்டினியூ ஆகி ப்ரைஸ் மேலே தான் போயிட்டுருக்குது. ஓகே, இந்த சேனலை பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து அப்போ நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு எடுத்துக்கலாம். அப்போ இது ஓகே, இப்போயும் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது R1. திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி ஓகே சப்போர்ட் எடுக்குது. சப்போர்ட் எடுத்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா திரும்பவும் அது இதுக்கு முன்னாடி எடுத்த அதே லைனில் தான் சப்போர்ட் எடுக்குது. அப்போ இதுவும் என்னமா எடுத்துக்கலாம், இது ஒரு சப்போர்ட் S1. இதை வந்து ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி எடுத்தது எல்லாத்துலேயும் அடிஷ்னல் சப்போர்ட் இருந்தது. பட் சப்போர்ட் லெவல் அடுத்தடுத்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் இதுலேயும் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் பார்க்க முடிஞ்சது, சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்ததுலேயும் ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் பார்க்க முடிஞ்சது, சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதுலேயும் அடிஷ்னல் சப்போர்ட் வந்து வந்திருக்குது. பட் இங்கேயே சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. அகைன் இங்கேயும் ஒரு ரெசிஸ்டன்ஸு R2ன்னு சொல்லலாம். இதை திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி S1 எடுத்து அதே லைனில் தான் திரும்பவும் சப்போர்ட் எடுக்குதுங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையிங் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். பையிங் ப்ரெஷர் லோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். திரும்ப மார்க்கெட் மேலே R2 எடுத்த இடத்துலே திரும்ப போய் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுங்க. இப்போ இது கீழே இறந்ததுக்கப்புறம் திரும்ப 100% ப்ரைஸ் மேலே போயிடுச்சுங்க. ஸோ அப்போ திரும்பவும் இந்த லைனில் அகெயின் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு R3. 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் ஈவன் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிற முடியும். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங், செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங், தேர்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இங்கே சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்க. உடனே இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு கரெக்ஷன் நடக்குது. ஓகே, இது பிரேக்கும் ஆயிடுச்சு. இந்த கரெக்ஷன்ஸோடைய ஹைட்டும் பிரேக் அவுட்டும் ஆயிடுச்சுங்க. அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த இடத்துல சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ இதை நம்ம பார்க்கும்போது இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி தான் தெரியுது. இதை நம்ம இப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி இருக்குது.
ஃபஸ்ட் இங்கே இறங்கினதுக்கப்புறம் திரும்ப 100% ப்ரைஸ் மேலே போயிடுச்சு. அதில் போய் தான் திரும்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் ஃபஸ்ட்டோட செகண்டோட தேர்ட் குறைஞ்சிருச்சு. ஹையும் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் இது இங்கே வரைக்கும் போகும். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரெஷருடைய ஹைட் இதை பிரேக் பண்ணுச்சுன்னா நெக்ஸ்ட் இது இங்கே வரைக்கும் போகும். ஓகே, இது ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே 24,814 ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிடும். பார்க்கலாம். ஸோ ரீச் ஆயிடுச்சு. அந்த லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. பட் இதையும் நியர்பை வரைக்கும் போயிருக்குது. பட் ஆப்ஷன்ஸில் நம்ம பார்த்துருந்தோம்னா நம்ம டார்கெட் ரீச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட் வந்து மூமெண்டம் பார்க்கும்போது கண்டினியூஸாக இந்த 26th டேட்டில் நீங்கள் செக் பண்ணி தெரியும், தொடர்ந்து அப் ட்ரெண்டு, கரெக்ஷனு, ட்ரெண்ட் கண்டினியூஷன், திரும்ப கரெக்ஷனு, ட்ரெண்ட் கண்டினியூஷன், திரும்ப கரெக்ஷனு. ஸோ இப்படி மார்க்கெட்டில் அன்றைக்கி ஒரு 3 விதமான கரெக்ஷன், அதுக்கப்புறம் கடைசியும் மார்க்கெட்டில் மேலே பிரேக் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே அடிஷ்னல் சப்போர்ட் கிடச்சி சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் லெவல் கடைசியில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுவும் ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ட்ரெண்டு, ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன், இப்படி மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ட்ரெண்டு கரெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்மளால் வந்து இந்த பிரேக் அவுட்டை சூஸ் பண்ணி என்ன செய்ய முடியும், ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.